எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு எம்டிஆர் ஆஸ்ட்ராலஜி. இன்னைக்கு ஆல்ரெடி நான் 5ஆம் பாவம் வரைக்கும் சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு 6ஆம் பாவத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ 6ஆமത്തെ பாவம் மெயினா நமக்கு சின்ன சின்ன கடம், നമ്മൾ ஏதாவது லோனு வாங்கும், யார்கிட்டயாவது வட்டிக்கு பைசா வாங்கும், அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன கடம் எல்லாமே இருந்தால் நமக்கு 6ஆமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். பின்ன மெயினா வஞ்சனை, சின்ன சின்ன தடசங்கள் லைஃப்ல, ஏதாவது சின்ன சின்ன தடசங்கள். இப்போ நம்மள ஏதாவது வாங்க போறாங்க, வாங்க முடியல, ஏதாவது ஒரு தடசம் மாதிரி இருக்கு. அப்போ எதனால அந்த தடசம் வருதுன்னு எல்லாமே நமக்கு 6ஆமത്തെ ராசி வச்சு இல்லைன்னா 6ஆமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். பின்ன சின்ன சின்ன கஷ்டம், சின்ன சின்ன வேதனை, அதெல்லாமே நமக்கு 6ஆமത്തെ ராசி வச்சு சொல்ல முடியும். சரிங்களா? பின்ன നമ്മുടെ വേറെ பார்த்தாല് നമ്മൾ ഫ്രണ്ട്സ് കൂടെ സண்டை പോടും. சின்ன சின்ன மேட்டர்ஸிന് ഫ്രണ്ട്സിന്റെ കൂടെ சண்டை போடும், ஃபேமிலி மெம்பர்ஸிന്റെ കൂടെ சண்டை போடும். அதே மாதிரி எல்லாம் நமக்கு 5ஆமത്തെ பாவம் வச்சு கண்டுபிடிக்க 6ஆமത്തെ பாவம் வச்சு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நம்மள திருடனாயிடுமா, சின்ன பாவம் செய்யுமா, திட்டுவாங்களா, ஏமாத்துவாங்களா, இதெல்லாமே நமக்கு 6ஆமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். பின்ன அடுத்தது வந்துட்டு 7ஆமത്തെ பாவம். 7ஆமത്തെ பாவம்னா നമ്മൾ வெளிநாட்டுக்கு போகுமா, இந்திய விட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகுமா, வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்புறம் நம்மட வைஃபோட கேரக்டர், ஹஸ்பண்டோட கேரக்டர், இதெல்லாமே நமக்கு 7ஆமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்புறம் மெயினாக நமக்கு மேரேஜ், നമ്മുടെ ജോബ്. അപ്പോൾ 7ആമത്തെ ഈ ഭാവത്തിൽ 7ആമത്തെ ഭാവം ரொம்ப ரொம்ப ഇമ്പോർട്ടൻ്റ് தான். ஏன்னா നമ്മുടെ ആ ഒരു മെയിൻ ജോബ്, നമ്മുടെ എഡ്യൂക്കേഷൻ, നമ്മുടെ ആ ഒരു വേല, മാരേജ്, அப்புறம் ஹஸ்பண்டு வைஃப், இவரோட கேரக்டர்ஸ் ஃபுல்லாக நமக்கு 7ஆம் பாவம் வச்சு சொல்ல முடியும். ஓகே. அதே மாதிரி 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் கேட்டாலும் 8ஆம் பாவம்னா அதிலே இருக்கு 8ന്റെ പണി എന്നുള്ളൊരു മീനിങ് இருக்கு 8ஆம் பாவம். அப்போ அதனால 8ஆம் பாவம் നമ്മൾ கொஞ்சம் ஜாகிரதா இருக்கணும். 8ஆமത്തെ பாவம் அது நமக்கு ஜாதகம் பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும். 8ஆமത്തെ பாவத்தில் மெயினாக ആക്സിഡന്റ്, നമുക്ക് ആക്സിഡന്റ് വരതൊക്കെ ചാൻസസ് എടുക്കാം. നമുക്ക് ഏതാவது ആക്സിഡന്റിലെ ഡെത്ത്, നമ്മുടെ മരണമോ, ആ ഒരു ഇതെല്ലാമേ 8ஆமത്തെ ഒരു ഭാവം വെച്ച് നമുക്ക് കറക്റ്റാ சொல்ல முடியும். ஓகேங்களா? പിന്നെ ஃபைட்டிங் ஒரு 8னாலே നമുക്ക് നെഗറ്റീവ് தான். மோஸ்ட்லி நெகட்டிவ் திங்ஸ் ஏதாவது எல்லாமே 8ஆமത്തെ ஒரு ഭാവം വെച്ച് നമുക്ക് சொல்ல முடியும். ஓகேங்களா? പിന്നെ നമ്മുടെ ആയുസ്, മെയിനാக ആയുസ് எல்லாமே டிசைட் பண்ணது 6, 8 பாவம் தான். 6 ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், 8னா ஒரு അതിൻ്റെ ഡബിൾ ப்ராப்ளம்ஸ் വരതൊക്കെ ചാൻസസ് இருக்கு. ആയുസ്, നമുക്ക് ആക്സിഡന്റ്, ആ ഒരു ப்ராப்ளம்ஸ் எல்லாமே നമുക്ക് 8ஆமത്തെ ഒരു ഭാവം വെച്ച് നമുക്ക് കറക്റ്റാக சொல்ல முடியும். പിന്നെ നമുക്ക് ലോട്ടറി, ലക്ക് இருக்கா, ലോട്ടറി அடிக்குமா இல்லையான்னு கூட நமக்கு 8ஆமത്തെ பாவம் வச்சு சொல்ல முடியும். പിന്നെ அதே மாதிரி 9ஆமത്തെ பாவம். 9ஆமത്തെ பாவத்தில் வந்துட்டு மெயினா அப்பாவோட டிஎன்ஏ, அப்பாவோட ஃபேமிலி, அப்பா பாரம்பரிய சொத்து நமக்கு கிடைக்குமா, அப்பா வழி நமக்கு ஏதாவது இன்கம் வருமா, அப்புறம் அது பின்ன நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, பின்ன നമ്മൾ യൂസ് பண்ண மெடிசின்ஸு, இதெல்லாமே നമുക്ക് 9ஆமത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். 9ஆமത്തെ ഭാവം மெயினாக നമ്മുടെ காலத்தோட ആ ഒരു அங்கே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, லைஃப்ல ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா, இதெல்லாமே நமக்கு 9ஆமത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். പിന്നെ ഭാഗ്യം, നമ്മുടെ ലക്ക്, இதெல்லாமே நமக்கு 9ஆமത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று 10ஆமത്തെ ഭാവം. 10ஆமത്തെ ഭാവം നമ്മുടെ ആ ഒരു നമ്മുടെ രാശിയിൽ ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் 10ஆமത്തെ ഭാവം. 10ஆமത്തെ ഭാവത്തിൽ என்ன இருக்கோ അതിനെ നമ്മൾ പോസിറ്റീവാக മാറ്റി தான் ആവണം. ശരിയാ? നമ്മൾ ഏത് നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കலைன்னா கூட 10ஆമത്തെ രാശിയിൽ 10ஆമത്തെ കള്ളിയിൽ என்ன இருக்கோ അതിനെ നമ്മൾ പോസിറ്റീവ് ആക്കിയാൽ നമ്മുടെ ലൈഫ് വന്ന് മാറും. നമ്മുടെ കർമ്മത്തിൻ്റെ കള്ളി தான் 10ஆമത്തെ കള്ളി. ஓகேங்களா? ആ കർമ്മം നമ്മൾ കറക്റ്റാக ചെയ്യണം. അപ്പോൾ ഈ 10ஆമത്തെ കള്ളി വെച്ചിട്ട് നമുക്ക് என்ன டைப் ஆஃப் ஜாப் கிடைக்கும், നമ്മൾ ചെയ്യുന്ന வேலை, இதெல்லாமே 10ஆமത്തെ கள்ளியில் வரும். பின்ன அது நம்ம சனியும் கூட பார்த்தா தான் நம்மள வேலையெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியும். நான் காமனாக தான் சொல்லுന്നത്. നമ്മുടെ ചെയ്യുന്ന നമ്മൾ ഫേമസ് ആവുമാ, നമ്മൾ ചെയ്യുന്ന വേല, നമ്മുടെ എന്ത് ഫീൽഡിൽ നമ്മൾ ജോബ് തേടി പോണോ,
നമുക്ക് കിട്ടുന്ന അറിവ്, എക്സ്ട്രാ അറിവ്, ഹയർ എഡ്യൂക്കേഷൻ എല്ലാമേ നമുക്ക് 10ാമത്തെ കള്ളിയിൽ വെച്ച് കണ്ടുപിടിക്കാൻ முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி 11ാം ഭാവം, 11ാം ഭാവത്തില് എക്സ്ട്രാ ഇൻകം വരുന്ന ഭാവമാണ് 11ാം ഭാവം. ഈ 11ാം കള്ളി വെച്ചിട്ട് നമുക്ക് എക്സ്ട്രാ ഇൻകം വരുമാ, ബിസിനസ്സിൽ നമ്മള് சக்சஸ் ஆகுமா, ஆல்ரெடி நமக்கு ஒரு இன்கம் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாமே 11ാമത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். ஓகே, നമ്മുടെ ഇപ്പൊ ഞാൻ 3ാമത്തെ ഭാവം വന്നിട്ട് തമ്പി തങ്കച്ചി എല്ലാം சொல்லி, அப்ப இப்ப அண்ணா அக்கா எல்லாம் இருந்தாலும் நமக்கு அது ஒரு 11ാം ഭാവം വെച്ച് അവരുടെ ക്യാരക്ടർ നമുക്ക് കറക്റ്റാ சொல்ல முடியும். പിന്നെ பெரிய பெரிய இன்கம் வர்றது 11ാമത്തെ ഭാവം தான். அப்ப இதுல எக்ஸ்ட்ரா இன்கம், பிசினஸ்ல சக்சஸ் ஆகுமா இல்லையா, இதெல்லாமே 11ാമത്തെ ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். പിന്നെ 12ാം ഭാവം, 12ാം ഭാവം மீன்ஸ் ഞാൻ சொல்லியிருக்காங்க നമ്മുടെ 1ാം ഭാവത്തിൽ നമ്മുടെ ആത്മാവ് എൻ്റർ ആയിടും, 12ാമത്തെ ഭാവത്തിൽ നമ്മുടെ ആത്മാവ് വന്ന് വെളിയിൽ പോയിടും. சரிங்களா? அப்ப ஆத்மாவை என்டர் பண்ணதுக்கு ஒரு வழி இருக்கு, எக்ஸிட் பண்ணதுக்கு ஒரு வழி இருக்கு. என்டர் பண்ண வழிதான் 1ാം ഭാവം, എക്സിറ്റ് பண்ண വഴിதான் 12ാം ഭാവം. ഈ 12ാം ഭാവത്തിൽ മെയിനാ നമുക്ക് സ്ലീപ്പിംഗ്, നമ്മുടെ തൂക്കം, നമ്മുടെ ഹാപ്പിനെസ്, ഓൺ ഹാപ്പിനെസ്, നമ്മുടെ പേഴ്സണൽ ലൈഫ്, ഇതെല്ലാമേ നമുക്ക് 12ാം ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். ஓகேங்களா? പിന്നെ നമ്മള് ഇപ്പൊ സപ്പോസ് നമ്മള് വിദേശത്ത് தான் இருக்கு, എബ്രോഡ് தான் இருக்குன்னு വെച്ചോ, എബ്രോഡിൽ നമ്മൾ ഹാപ്പിயா இருக்குமா இல்லையா, இதெல்லாம் நமக்கு சமாதானம் கிடைக்குமா இல்லையா, இதெல்லாமே நமக்கு 12ாம் ഭാവം വെച്ച് சொல்ல முடியும். നമ്മളെ ലൈഫിൽ സക്സസ് ആവുമാ, ഫെയിലർ ആവുമാ, അതെല്ലാമേ നമുക്ക് നല്ലൊരു ഹാപ്പി ലൈഫ് கிடைக்குமா, இதெல்லாமே നമുക്ക് 12ാമത്തെ പേഴ്സണൽ മാറ്റേഴ്സ് எல்லாமே 12ാമത്തെ ഭാവത്തിൽ தான் வரும். ஓகேங்களா? നമ്മൾ 12 மட்டும் எடுக்க கூடாது, 6, 9, 12 இதெல்லாம் கூட கனெக்ட் பண்ணி தான் சொல்லணும். പിന്നെ ഞാൻ இப்போ നമ്മൾ எல்லாருமே ലൈഫില് പാപം ചെയ്തിருப்பாங்க. ஓகே, ഏത് പാപം ഏത് പുണ്യം നമുക്ക് தெரியாம, നമ്മൾ தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செய்தாலும் பாவம் பாவம் தான். நடந்து போகும்போது நம்மள காலு வச்சு தெரியாம ஒரு எறும்பினை மெரிக்கிறாங்க, எறும்பு சத்து போறாங்க, ஆனாலும் அது பாவம் தான். தெரியாம செய்தாலும் பாவம் பாவம் தான், தெரிஞ்சு செய்தாலும் பாவம் பாவம் தான். அப்ப നമ്മൾ ചെയ്ത പാപത്തിന്റെ ഇത് നമ്മൾதான், കർമ്മം നമ്മൾதான் അനുഭവിക്കണം. അത് നമ്മൾ എங்கே പോയി നമ്മൾ അതിനെ ഒരു സൊല്യൂഷൻ ചെയ്താലും ആ ഒരു കർമ്മം നമുക്ക് வந்துட்டே இருப்பாங்க. கர்மா இஸ் டிரான்ஸ்ஃபரபிள், நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கு, நம்மள அதை அனுபவிச்சுதான் ஆகணும். கர்மம் நம்மளால மாற்ற முடியாது. அதனால நம்மள யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஒருவரோட மனசு விஷமிப்பிக்கிற രീതിയിൽ നമ്മൾ பேசக்கூடாது. அவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட அவரை இன்சல்ட் பண்ணக்கூடாது. அவரை நமக்கு என்ன குவாலிட்டி, வேறொருத்தரை குரல் பண்ணதுக்கு குரல் சொல்றதுக்கு எல்லாம் நமக்கு ஒரு குவாலிட்டியும் கிடையாது. அதனால மேக்சிமம் யார் பற்றி எதுவுமே சொல்லாதுங்க. பின்ன தெரியாத டைம்லக்க நம்மளும் சொல்லியிருப்பாங்க, அது வந்துட்டு வேணும்னு வச்சு செய்திருக்க மாட்டேன், வேணும்னு வச்சு செய்தாலும் பாவம் பாவம் தான். ஓகே, இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு இதிலும் நாலேஜ் வந்துருச்சு. அதனால யாருக்கிட்ட நம்மளால யாருக்கிட்ட எந்த தொந்தரவும் ஆகக்கூடாது, சரிங்களா? அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மள கர்மம் செய்யுங்க. நம்மளை எதுக்கு பூமியில் வந்தோம் அந்த கர்மம் நம்மளை செய்து முடிக்கணும், നമ്മളെ ലൈഫ് பார்க்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு கோவில் போயிட்டு நீங்கள சுவாமி கிட்ட கேட்கும்போதும் எல்லா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எனக்கு மட்டும் கிடையாது, என்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவருக்கு எல்லாருக்குமே நல்லது வருத்தணும். ആ ഒരു പ്രാർത്ഥന தான் നമ്മളെ മൈൻഡിൽ എപ്പോഴുമേ ഇരിക്കണം. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அப்போ எல்லாரும் ആ ഒരു പാത്തില് டிராவல் பண்ணுங்க, எல்லாரும் லைஃப்பிலும் நல்லது வரும். ஓகேங்களா? நெகட்டிவ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போனோம். അതിന്റെ ഇടയിൽ நிறைய பேர் வரும், லைஃபிനെ இதாக்குறதுக்கு எல்லாமே நிறைய பேர் வரும். நம்மளோட மனசு என்ன சொல்லணும் அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க, நல்லா இருங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.